بسم الله الرحمن الرحيم. அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பிற்கும் கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தை நீங்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் நடைபெற்ற விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக குர்ஆன் இறைவேதம்தான் என்பதை நிரூபிப்பதற்கு சென்ற வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விவாதிக்க நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் அது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை நாம் நிரூபித்ததை தொடர்ந்து சென்ற வாரம் அவர்கள் விவாதத்திற்கு வருவார்கள் என்றுதான் நாம் அனைவரும் ஆவலோடு இருந்தோம். ஆனால் அவர்கள் விவாதத்திற்கு வராமல் பின்வாங்கி ஓடிவிட்டதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். பொதுவாக இந்த சத்திய பிரச்சாரத்தை நாம் மக்கள் மத்தியில் செய்யும் பொழுது இதுபோன்று பயங்கரமாக சவால் விட்டுவிட்டு இப்ப ஓடி இருக்கின்றார்களே, இவர்களை பொறுத்தவரைக்கும் சாதாரண அளவுக்கு இவர்கள் சவால் விடவில்லை. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ விவாதம்னு பேசியிருக்கீங்க, அதுக்கு பேரெல்லாம் விவாதமே கிடையாது, எங்கள்கிட்ட நீங்க பண்ண போறீங்க பாருங்க, அதுதான் விவாதம், விவாதம்னா என்னன்னு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் என்று இந்த அளவிற்கு வீராப்பாக பேசியவர்கள் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் 3வது நாள் வராம ஓடுறாங்கன்னா அதற்குரிய காரணம் என்ன? இதைத்தான் இன்றைய உரையில நாம் அலசி ஆராய இருக்கின்றோம். இவ்வளவு வீராப்பாக பேசியவர்கள் 2 நாள் கூட நம்ம முன்னாடி நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நாம் வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல், இன்னும் சொல்ல போனா 2வது உள்ள விஷயம் குர்ஆன் சம்பந்தமான கேள்விகள் தான். கேள்வி கேட்க கூட என்னால் வர முடியாது என்று ஓடுகின்றார்கள் என்றால், இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சில விவாதங்களையும் நாம் எப்படியே பின்னாடி போய் பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இது யதார்த்தமா ஒரு தடவை நடந்திருந்தா வர்றேன்னு சொல்லுவாங்க, 100 பேர் வர்றேன்னுவா, 100 பேர் வருவான், ஒரு ஆள் ஓடி போறது இயல்பு தானங்க அப்படின்னு சொல்லி நம்மளே சில சால்ஜாப்புகளை நமக்கு நாமளே சொல்லிக் கொள்ளலாம். 100 பேர் வர்றேன்னா 99 பேர் வந்தான், ஒருத்தன் ஓடிட்டானா என்ன செய்யறது அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இதே மாதிரி எல்லாமே நடந்தால் என்ன ஆகும்? அப்போ இது ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள விஷயத்தை மட்டும் நாம் பின்னாடி போய் நம்ம அசை போட்டு பார்ப்போம். அசை போட்டு பார்த்தால் இது போன்று வரக்கூடியவர்கள் எல்லாமே முதல்ல ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லாம போயிருது. அவங்களுக்கு எடுத்தவனை வரும்பொழுது பயங்கரமா வர்றாங்க, எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுப்பார், நாங்க பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் தெரியுமா என்று ஆரம்பித்து வருபவர்கள் எல்லாமே 2 நாள் வர்றாலும் ஒரே நாள்ல ஓடி போயிடுறான். இவர்களோட 28 தலைப்பு இருக்கு. ஒரு தலைப்பிலேயே இந்த அடி அடித்தார்கள் என்றால் 28 தலைப்புகள்ல எப்படி நம்ம தாக்கு பிடிப்பது என்று 14 தலைப்புகள் 28 நாட்கள், 2 நாளை கடத்துறதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம், 28 நாள்னா நம்மளுடைய கதி என்னவாகும் என்று இவர்கள் யோசிக்கின்றார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள்ல இப்படி நாம் பல வேறாக பல விஷயங்கள்ல பல தலைப்புகள்ல ஒவ்வொருவரையும் நாம் அழைக்கும் பொழுது வருகின்றேன் என்று சொன்னவர்கள் வராமல் ஓடுவதற்கான காரணம் என்ன? எடுத்துக்காட்டுக்கு போன வருடம் குழந்தையில ஒரு பாதிரியார்களோட ஒரு விவாதம் ஏற்பாடு செய்திருந்தோம். அவங்க கிறிஸ்தவர்களிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைமையகம் ஒரு பயங்கரமான கட்டுக்கோப்பாக நடத்தக்கூடிய வாட்டிகான்ல இருந்து போப்பெல்லாம் இருக்காரா இல்லையா, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்கள் குழந்தையில் நடந்த விவாதத்தை நீங்கள் எல்லாம் டிவிடி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரோமன் கேத்தலிக் என்ற அந்த பிரிவை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்குன்னா அந்த
குடந்தையினுடைய சுற்றுவட்டாரத்தில் மட்டும் மறைமலை மாவட்டங்கள் என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்களை ஒன்றிணைத்து அதுல உள்ள அனைத்து சர்ச்சைகளுக்கும் அவர்கள் தான் கண்ட்ரோல். இதை வாடிகள் கண்ட்ரோல் பண்ணும் என்கின்ற அளவிற்கு ரொம்ப பக்காவான ஒரு நெட்வொர்க்ல உள்ள ஒரு கூட்டத்தினர். நம்ம போய் சில கேள்விகளை கேட்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் அது நடந்தது. 3 மணி நேரத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணற. என்னன்னு கேட்டா, நாங்க PhD முடிச்சிருக்கிறோம், பைபிளே நாங்க ஆய்வு செஞ்சு அதையே கரைச்சு குடிச்சு நாங்க இதுலயே PhD பண்ணிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் 3 மணி நேரத்துக்கு மேல. 3 மணி நேரம்ன்றது நீங்க டிவிடில பாப்பீங்க. 1 மணி நேரத்திலே ஆரம்பிச்சாரு, முடிச்சிருவோம் சொல்லிட்டு அந்த பாதிரியாரு. காரணம் என்ன? 2 நாள் நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு நாள் நாங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம், அடுத்த நாள் நீங்க எங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, இப்படிதான் நம்ம சொன்னோம். ஏன்னா குர்ஆன்ல இருந்து நீங்க என்ன சந்தேகம் கேட்டாலும் நாங்க பதில் சொல்கின்றோம், உங்களை மாதிரி நாங்க மழுப்ப மாட்டோம், என்ன சந்தேகத்தை வேணாலும் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதில் சொல்கின்றோம் என்று சொல்லிதான் அந்த குழந்தை விவாதத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். ஒரு நாள் நம்ம கேட்ட அந்த 1 மணி நேரம் தாக்கு, ஒரு 3 மணி நேரத்திலேயே ஆளுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பி கூப்பிடுறோம், இந்த மாதிரி வாங்க, நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு நாள் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட நிர்வாகிகளை வச்சு கேட்க விடுறோம். கேட்க விட்டா மாவட்ட நிர்வாகியை கூப்பிடுறாரு அந்த பாதிரியார், தலைமை குரு. அது நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இதுதான் சத்திய கொள்கை என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் நமக்கு சான்று பார்த்து கொண்டிருக்கின்றன. உணர்வுலையும் நம்ம தொடரா வேற எழுதணும். குழந்தை பாதிரியாருடன் நேருக்கு நேர்னு ஒவ்வொரு வாரமும் அவர்கள் வைத்த வாதத்தையும் நாம் கேட்ட கேள்வியும் அதுக்கு எந்த மாதிரிலாம் சொதப்பலா பதில் சொன்னாங்கன்றது எழுதுனா, நம்ம மாவட்ட நிர்வாகி ஒரு 4-5 வாரம் கழிச்சு போறாரு. போனா 5 உணர்வு பேப்பரை வரிசையா அவர் டேபிள்ல வச்சு அடுக்கி வச்சிருக்கிறாராம். அந்த பாதிரியாரோட அந்த விவாதம் நம்ம எழுதியிருந்தோம்ல, அந்த பேஜுகளை ஃபுல்லா வரிசையா அடுக்கி வச்சு, இவர் நம்ம மாவட்ட நிர்வாகியை பார்த்தோன்னே இந்த பாதிரியார் கண்ணு கலங்கி அழுது, என்ன இது பாருங்க, வாடிகள்ல இருந்து கேள்வி கேட்கிறேன், எப்படி நான் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி உடனடியாக இதை நிறுத்துங்க, இந்த தொடரை வேணாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறக்கூடிய அளவிற்கு இவர்களே நாளாக்கப்பட வேண்டும். எப்படி வருகின்றார்கள், வரும் பொழுது என்ன சந்தேகம் இப்படி நீங்க கேளுங்க, நாங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பதில் சொல்றத சில மாணவர்கள் பார்த்து பழகணுமா, அதுக்காக அந்த மாணவர்களை வேற வர சொல்லி இருந்தாங்க பாடம் நடத்துறதுக்கு. பெங்களூர்ல இருந்து இதற்காகவே ஒரு குருத்துவ கல்லூரி என்று ஒன்றை நிறுவி வைத்திருக்கின்றார்கள். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்வையாளர் கடைசியில வாத்தியாருக்கு பதில் சொல்ல தெரியாம மாணவர் எந்திரிச்சு பதில் சொல்லக்கூடிய நிலைமை, மாணவர்களும் உணரக்கூடிய நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமை ஏன் ஏற்படுகின்றது? இது ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்றோம். அதே மாதிரி பாக்குறோம், தலைமையகத்தில் 2 விவாதம் நடத்தி இருக்கிறோம். கொடுங்கையூர்ல ஒரு பகுதியில் போய் இதே மாதிரிதான் ஒரு பாதிரியார் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு, என்ன சந்தேகமா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்கன்னு. இங்க இருந்து நம்ம 4 பேரை ரெடி பண்ணி அனுப்பி விட்டோம். போய் கேள்வி கேட்டா அவர் விளவலத்து போய் எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியல அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த குர்ஆன் இருந்தா கொடுங்க நான் படிச்சுக்கிறேன். அந்த பாதிரியாரை விரும்பி குர்ஆன் கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் என்ன செய்யறாரு, எனக்கு நீங்க பதில் கேட்டீங்க, என்ற கேள்வி கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல, நான் என்னை விட கரைச்சு குடிச்ச ஒரு 3 பேர் அனுப்புறேன், அவர் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாதிரியாரையில தலைமைக்கு அனுப்பி விட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்டா அவர்களும் எந்த அளவுக்குன்னா ஒரு வசனத்தை எடுத்து இதை வாசிக்க முடியுமா உங்களால, இத அப்பாவும் மகளும் ஒன்னா உட்கார்ந்து படிக்க முடியுமா இந்த வசனத்தை அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருந்து தூக்கி போட்டு இந்த வசனத்தை வாசிங்கன்றோம். 3 பேர் மாத்தி மாத்தி பாக்குறாங்க, யார் வாசிக்கிறது, யார் வாசி அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லி. கடைசியில நம்ம இல்லங்க உங்க 3 பேர்ல யார் வாசிக்கிறது தயக்கம் இருந்தா சீட்டுக்குழி கூட போட்டு பார்ப்போங்க, பேர் யார் வருது அவர் பேரை கூட வாசிங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தவர் தப்பித்தவர் தெரியாம எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு, படக்குன்னு பிடிச்சி அமுக்கிறாரு, வேணா வாசிக்கிறாரு அப்படின்னு. கடைசி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த வசனத்தை எல்லாம் நாங்க என்னைக்காவது சோத்துல எல்லாம் எழுதி போட்டிருக்கிறோமா, இதை நாங்க ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி இருக்கிறோமா, இதெல்லாம் நாங்க ஒட்டுறது இல்லை, இதை பத்தி என் கேள்வி கேட்கிறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு யாரு, ஏற்கனவே ஒரு பாதிரியார்ட்ட போய் பேசுறோம், அவர் என்ன சொல்றாரு, என்னை விட கரைச்சு குடிச்ச ஒரு 3 பேர் அனுப்பி வைக்கிறாரு, கரைச்சு குடிச்சு வந்த ஆளுங்க 3 பேர் இந்த நிலைமையில இருக்கின்றார்கள் என்றால் ஏன் இந்த மாதிரி ஆகுது? அதே மாதிரி பாக்குறோம். இதை தொடர்ந்து தலைமையகத்தில் நடந்த விவாதம் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். யெகோவா விட்னஸ் சொல்லிட்டு பைபிளில், அதாவது நம்ம குர்ஆன் ஹாஃபில்கள் சொல்றோம்ல,
அந்த மாதிரி அதுல வந்து அந்த ஜெபக்குமார் என்ற பாதிரியார் இருக்கிறாரு, அவர் ஒரு பைபிள் ஹாஃபில். ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து போட்டீங்கன்னு வைங்க, இந்த வசனத்திற்கு இன்னொரு ஜோடி வந்து எபிரேயுவில் இருக்கின்றது, அது திமோத்தேயுவில் இருக்கின்றது, அது வந்து அதனுடைய தொடர்ச்சி வந்து ஏசாயாவில் இருக்கின்றது, அதனுடைய தொடர்ச்சி உபாகமத்தில் இருக்கின்றது, அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு இழுப்பாரு. என்னப்பா இது, நான் கேட்க வந்த கேள்வினா நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாய் என்று அந்த அளவிற்கு ஸ்காலர். ஒரு வசனத்தை சொன்னோம்னா அது சம்பந்தமான வார்த்தைகள் என்னென்ன நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு தேடுவோமா இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு வார்த்தையை போட்டு தேடுறோம், தேடி தந்தா கம்ப்யூட்டர் எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி மண்டையில சரக்கு வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர் வந்து குழந்தை, அவர் எப்படி நம்மளை தொடர்பு கொள்றாருன்னா, குழந்தையில ரோமன் கேத்தலிக் பாதிரியார்களோட இருந்த அந்த விவாத டிவிடியை பாக்குறாரு, பார்த்துட்டு தான் கடிதமே எழுதுறாரு தலைமைக்கு. எப்படி எழுதுறாரு, நீங்க போய் ஒரு புள்ள பூச்சிட்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க, நீங்க அடிச்சது ஒரு புள்ள பூச்சிய, என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, எப்படி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, சரி எத்தனை நாள் உங்களுக்கு ஒதுக்கலாம், 2 நாள் ஒதுக்குவோம், அக்டோபர் 5, 6 அவருடைய கடிதத்திலே இருக்கு. 5, 6 2 நாள் ஒதுக்குவோம்னா, ஒரு நாள் காலையில 10 மணில இருந்து நைட் 8 மணி வரையும் பேசியிருந்தோம். கேட்ட கேள்வி அடிச்சு அடி தாங்க முடியாம 6 மணியோட முடிச்சிருவோம் அப்படின்றாரு. என்னங்க 2 நாள் வர்றேன் நீங்க ஒரு நாள்ல எஸ்கேப் ஆறீங்களே, இல்ல இதோட போதும் அப்படின்ட்டு ஒரு நாள்லயே ஓட்டம் எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்கின்றது? வரும்பொழுது இந்த அளவுக்கு வீராப்பாக பேசிவிட்டு வருபவர்கள் ஏன் இவ்வாறு ஓட்டம் எடுக்கின்றார்கள்? அவரு வந்து ஒரு நாள்ல எஸ்கேப் ஆயிட்டாரா? நம்ம சகோதரர் ஒருத்தர் போய் அவரை தனியா சந்திச்சு இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் உங்கள்ட்ட சில கிளாரிபிகேஷன் இருக்குன்னு கேட்கிறாரு. விவாதம் வந்து நீங்களா விரும்பித்தானே கூப்பிட்டு போனீங்க, அவங்க வந்து குர்ஆன் சம்பந்தமா பேசுறதுக்கு வர சொன்னாங்களே, அது எப்ப போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டா அதற்கு அந்த பைபிள் ஹாஃபில் இருக்காருல்ல, அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாழ்நாள்ல விவாதம்னா இனிமே விவாதம்ன்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க ஒரு நாள்ல, இந்த மாதிரிலாம் இவர்கள் வந்து பண்ணுவார்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமே வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் ஓகே ஆவேன், என்னன்னா என்கிட்ட கேள்வி கேட்கணும், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், அதுக்கு எவனும் திருப்பி கேள்வி கேட்க கூடாது, அந்த மாதிரினா ஓகே அப்படின்னு சொல்லி இப்படி கூப்பிடுகின்றார்கள் என்றால், இதுக்கு வந்து இந்த இப்படி இப்ப உள்ள விவாதமும் அதே மாதிரிதான். இவர்கள் வந்து எந்த அளவிற்கு எங்கெங்க இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்க இந்த விவாதத்திற்கு. ஆந்திராவில இருந்து ஒருத்தர் வர்றாரு, தத்துவவியல் படித்து லாஜிக்கல் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு, நீங்க பாத்துருப்பீங்க. எடுத்த உடனே லாஜிக் தான் ஆரம்பிப்பாரு, பைபிளை பத்தி பேச வந்தா லாஜிக்கை பத்தி பேசிருக்காரு நீங்க நினைக்கலாம். அப்படி ஆந்திராவில இருந்து ஆளுகளை கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து மலையாள பாதிரிமார்கள் அங்கே மலையாளத்துல இருந்து கூட்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்து இவர்களுடைய சரக்கு எல்லாம் லண்டன்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினதுதான், அவன் தப்பா சொல்லியிருந்தா இவனு அதே மாதிரி வசன நம்பர் எல்லாம் தப்பா சொல்லுவான். அப்படி உள்ள ஆளுகள், லண்டன்ல உள்ள ஆளுகள்ட்ட அறிவை கடன் வாங்கி விட்டு வந்து இந்த விவாதத்தை அட்டன் பண்ணிட்டு 2 நாள்ல ஓடுறான் அப்படின்னா, ஓடுகின்றார்கள் என்றால் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வெற்றிக்கு வந்து இந்த ஜமாத்தோ, இந்த ஜமாத்தில் இருக்கின்ற அறிஞர்களோ, பிஜே தான் பயங்கரமா இதுதான் அவர் தான் காரணம் கிடையவே கிடையாது. இந்த ஜமாத்தும் இந்த ஜமாத்தில் இருக்கின்ற அறிஞர்களும் இந்த குழுவும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்கின்றது, இதுதான் காரணம். இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வெறுமனே சொல்லிக் கொள்ளலாம், நாங்க வந்து அவர்களை ஓட விட்டு விட்டோம், அவர்கள் ஓடி விட்டார்கள், 14 தலைப்பு 28 நாள் 2 நாள்ல ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். ஏன் ஓடுகின்றார்கள்? இதே மாதிரி எல்லாரும் ஏன் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள்? இது வந்து ஓடின நாட்கள், இது வராம ஓடின நாட்கள் நிறைய இருக்கின்றது. கரெக்டா போய் பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். விவாதம் வந்து ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களால் வர முடியாது அப்படி ஓடுற ஆளுகளும் இருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்க்கின்றோம், விவாதத்திலேயே பயங்கரமாக பேர் போனவர்கள் நாத்திகவாதிகள் இருக்கின்றார்கள். நிக்க முடிஞ்ச அந்த ஜமாத் முன்னாடி நாத்தியவாதிகள் எப்படி, யாருமே நாத்தியவாதிகள்ட்ட பேச மாட்டான், பயந்து ஓடிடுவான். காரணம் என்னன்னா, அவன் பகுத்தறிவு ரீதியா அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் வந்து சயின்ஸ்னுவான், அதுன்னுவான், இதுன்னுவான்.
இது எப்படி கூடணுவான், மூட நம்பிக்கையை பத்தி பேசுவான். நம்மளுடைய இந்த மதத்தில் மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது என்று ஒவ்வொரு மதவாதிகளும் அவர்களை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஜமாத் மட்டும் எப்படி அவர்களை விரட்டுகின்றது? வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதுதான் அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். எப்படி? ஃபமாலஹும் அனிஸ்ததகிரத்தி முர்லீன், இந்த அறிவுரையை புறக்கணிக்க அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? கஅன்னஹும் ஹுமூருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, அவர்கள் சிங்கத்தை பார்த்து வெறுண்டோடக்கூடிய கழுதைகளைப் போல அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வசனத்தை இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்மைப்படுத்துதா இல்லையா? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய படையா நாம் இருப்பதனால்தான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த மார்க்கத்தை, எப்படிப்பட்ட சத்தியத்தை எந்த வழியில் சொன்னார்களோ அதை அப்படியே நாம் கடைபிடிப்பதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கின்றது. சிலர் நினைக்கலாம், அதாவது மற்ற ஆளுகள் தான் இருக்கின்றார்கள், அவர்களையே அவர்கள் மற்ற ஆளுகளோட விவாதம் செய்ய மாட்டேன்கின்றார்கள். அதையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஜாகிர் நாயக்க நாங்க கூப்பிட்டோம், வரமாட்டேன்ட்டாரு. இப்ப ஓடுன ஆட்கள் பேசினாங்க. பேசி எந்த அளவுக்குன்னா, இதே சென்னை மாநகரில் நாங்க ஜாகிர் நாயக்க கூப்பிட்டோம், அவர் விவாதத்துக்கு வராம ஓடி போயிட்டாரு. அதனால அவர் வைத்த வாதத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த வீடியோ கிளிப்பை ஓட விட்டு இவர் பதில் பேசுறாரு. இப்படிப்பட்ட நிலையை ஒவ்வொருவரும் ஸ்காலர் என்று சொல்கின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில நம்மளை பார்த்து இவர்கள் ஏன் ஓட வேண்டும்? அதற்கு இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்கா இல்லையா? அதுதான் முக்கியம், அதுதான் காரணம். அப்படி காரணமாக இருப்பதனால்தான் இந்த கொள்கையோட நம்ம வெல்ல முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் இந்த கொள்கைக்கு அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். இந்த கொள்கை, இந்த ஜமாத்துல இந்த கொள்கையை கரெக்டா நம்ம கடைபிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் இதற்கு காவலன் அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதனால தான் அவர்கள் தங்களுடைய வாயால் அல்லாஹ்வுடைய நூரை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மறுப்பவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணமாக்கியே தீருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த ஒரு வார்த்தை இந்த ஜமாத்துக்கு கரெக்டாக புரிஞ்சு போகின்றது. காரணம் என்னன்னா, இந்த ஒளி அல்லாஹ்வுடைய ஒரு ஒளி. இது நம்ம இந்த அடிப்படையில அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி தந்த அடிப்படை நாம் கரெக்டாக இருப்பதன் விளைவாக இதற்கு பாதுகாவலன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அப்புறம் எப்படி அல்லாஹ்வை தோக்கடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய இந்த கொள்கையை எப்படிங்க தோக்கடிக்க முடியும்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான கொள்கையாக வைத்திருக்கின்றோம். பாக்குறோம். அந்த விவாதத்திலே ஹைலைட் என்ன? அந்த பாதிரிமார்களுக்கு ஒரு விச பரீட்சை ஒண்ணு வச்சோம். பெயருக்கு தான் சொல்லுவாங்க விச பரீட்சைன்னு சொல்லி, அது உண்மையிலேயே விச பரீட்சை. என்ன? அந்த அதுல வரக்கூடிய மார்க் என்ற அந்த அதிகாரம் 16வது அதிகாரத்துல 17, 18, 19 அந்த வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையான விசுவாசிகள் செய்யக்கூடிய அற்புதங்களாவன, கைகளை பாம்பை தூக்குவாங்க, நவமான பாஷைகள் பேசுவாங்க, அந்த நோயாளிகள்லாம் தொட்டா உடனே சரியா போயிடும், விஷத்தை குடிச்சாலும் சாவ மாட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. சரிப்பா, இப்ப நாங்க பைபிள் இறைவேதாமான்னு கேள்விகளை கேட்டோம், ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டல, நாங்களே உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து தரோம். இப்படிதான் வச்சாங்க பாதத்தை. நாங்களே ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம். இது விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்கள் ஆவணம் இருக்குல்ல, நீங்க உண்மையான விசுவாசிகள் தானே, நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி விஷப்பாட்டில் தூக்கி கையில கொடுத்தோன்னே ஆட்டம் கண்டு போய், அதே மாதிரி மத்தேயு மற்றும் லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனம் 6வது வசனத்தையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இயேசு ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களில் யாருக்கேனும் கட்டுகளவாவது
விசுவாசம் இருந்தால் ஈமான் இருக்குன்னு வை, உண்மையிலே நீ என்னை நம்புறேன்னு வை, கட்டுக்களவாவது உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ ஒரு மலையை பார்த்து நீ போய் கடல்ல உழு அப்படின்னு சொன்னா அந்த மலை போய் கடல்ல தொப்புக்கடின்னு உளுந்துரும். ஒரு அத்தி மரத்தை பார்த்து நீ போய் கடல்ல போய் பிடிங்கி நட்டு அப்படியே போய் கடல்ல போய் நட்டு வை அப்படின்னு சொன்னா உடனே அந்த அட்டு மரம் டமார்ல போய் அதுல போய் உட்கார்ந்துக்கிறோம், கடல்ல போய் உட்கார்ந்துக்கிறோம். எந்த அளவுக்கா? கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றதா சொல்றீங்க. உண்மையிலேயே பைபிள் இறைவேதம் என்பதற்கு நாங்க நம்புறதுக்கு அருமையான ஒரு வழி இருக்கின்றது. நீங்க மலைய போய் நீங்க கடல்ல ஒண்ணுனா நீங்க சொல்ல வேணாம். இந்த இருக்கு ஒரே ஒரு பேப்பர் வெயிட்டையும் கையில கொண்டு போயாச்சு, இந்த பேப்பர் வெயிட்டை மட்டும் நகர்த்தி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எந்த பதிலும் இல்லை. விஷத்தை குடிச்சா நீங்க சாவ மாட்டீங்கன்னு இருக்க, குடிச்சு காட்டுங்கன்னு கையில கொடுத்தா அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? புகாரில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய இறை தூதர் தான் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இறை தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்க? புகாரில வரக்கூடிய 5445வது செய்தி, புகாரி 5768 எப்படி வருதுன்னா, 7 அஜுவா பேரிச்சம்பளம். அஜுவான்றது மதினால விற்பனை விளையக்கூடிய ஒரு உயர்ந்த ரக பேரிச்சம்பளம். அந்த 7 பேரிச்சம்பளத்தை ஒரு நாளைக்கு யாராவது சாப்பிட்டாங்கன்னா அன்று இரவு வரைன்னு ஒரு அறிவிப்புல இருக்கு, அந்த நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருக்கு. அன்று இரவு வரை அது அந்த விஷமோ சூனியமோ அவங்களுக்கு எந்த இடரும் அளிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 அஜுவா தின்றுட்டு இந்த விஷப்பாட்டில நீ குடிச்சேன்னா நீ சாவ மாட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க. இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க? இது சொல்லியிருப்பாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொன்னது பொய்யினாயிருமே. கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. கண்ணு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தா 7 அஜுவா பேரிச்சம்பளத்தின் விஷத்தை குடிச்சா உடனே ஸ்பாட் அவுட் அப்படின்னும் பொழுது இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருப்பார்கள்? இதுதான் இந்த ஜமாத்தினுடைய அடிப்படையான நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு? குர்ஆன் தான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் ஏற்று அறிவித்து அல்லாஹ்வும் அதற்கு கேரண்டி கொடுத்து இதை நாம் தான் அறிவோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதற்கு முரண்படக்கூடிய செய்திகள் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அவங்க சொந்த கருத்தா அவங்க கையில மடியில போட்டா சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன அறிவித்து தந்தானோ அதைத்தானே சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன அறிவித்து தந்தானோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் எப்படி முரண்பட்டு பேசுவான்? அல்லாஹ் தன்னுடைய வேதம் இதுதான்றதுக்கு ஆதாரமா என்னத்தை சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் அல்லாதவரிடத்திலிருந்து இது வந்திருந்தா இதுல அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்களா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அப்ப இதுல முரண்பாடு வராது, நான் சொன்ன செய்தியில எந்த மோதலும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர்முரணாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? குர்ஆனுக்கு முரண்படாமல் உள்ள விஷயங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அதுக்கு முரணாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருபோதும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான்? உங்களுடைய கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படின் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் பொழுது இந்த விஷப்பாட்டில் எடுத்து நீ குடிப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்திருப்பார்களா? இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கூற்றாக இருக்க முடியும்? ஆய்வு செஞ்சு பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லி இருக்க மாட்டார்கள், இது பொய், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இத்தகைய குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அந்த இடத்துல நாம சொன்னமே பதில். இந்த பதிலை எல்லாரும் சொல்ல தயாராக இருந்தால் யார் வேணாலும் விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க. இந்த பதிலை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களை பார்த்து எப்படி சிங்கத்தை பார்த்து வெறுண்டோடக்கூடிய கழுதைகளை போல அவர்கள் ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அந்த மாதிரி ஓடுவார்கள். ஆனால் இதை ஏத்துக்கிட்டு ஒரு ஆள் போய் உட்கார்ந்தாருன்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? அவருடைய வாயில புடலை வச்சு ஊத்தி விட்டுருவான். காரணம் என்ன? நீ தான் ஏத்துக்கிட்டு இல்லப்பா, குடிச்சு காட்டு இப்ப அப்படின்னு சொன்னார்கள் என்றால் இது எப்படி இப்படி உள்ள இதை ஏற்றுக்கொண்ட ஆளுகள் அவங்களோட விவாதத்துக்கு போக முடியுமா? அப்ப என்ன ஆகும் தெரியுமா? எங்க இதுலயும் இருக்கு உங்க இதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி நேர சமமாக்கி விடுவார்கள்.
சமமாக்குனா இஸ்லாம் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால இழிவு சுமக்கலாமா? இழிவு சுமக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோ அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? கட்டாயம் கிடையாது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால நெஞ்ச நிமித்தி நடக்கணும். இந்த கொள்கை தான் சரியான கொள்கை, இதுதான் கரெக்ட், இதுதான் பெர்ஃபெக்ட் என்று நெஞ்சை நிமித்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இழிவுதான், நமக்கு தலைமுனிவுதான். ஆபாசம் அள்ளி போட்டோம். உன்னத பாட்டுன்னு ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கீங்களப்பா, இது உன்னத பாட்டா மன்மத பாட்டா, என்னப்பா எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்டு அதை வாசிக்கிறதற்கே கேவலமாக இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை இறைவனுடைய வேதம் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா அதற்கு அவர் என்ன பதில் சொல்வார்கள்? உங்கள ஆபாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய பால்குடி ஹதீஸை தூக்கி போட்டார்கள் வைங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆண் தன்னுடைய மனைவியோடு பழகுவதை அந்த கணவனுக்கு பிடிக்கல. அவர் என்ன செய்வாரு? இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்ன அவர் அதிருப்திப்படும் பொழுது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த சாலிம்ன்ற ஒரு ஆளு நான் பழகிட்டு இருக்கிறது என்னுடைய கணவருக்கு பிடிக்கல, நான் அதிருப்தியை பாக்குறேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டவனையும் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, நீ போய் அந்த அவருக்கு நீ பால் கொடுத்துரு. நான் சூழ்நிலை அவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு, அவருக்கு நான் பால் கொடுப்பேன், கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் இது எப்படி ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? எதுவும் மானக்கேடானதையும் வெக்கக்கேடானதையும் சைத்தான் தான் ஏவுவான். அல்லாஹ் எப்படி ஏவுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுப்பாங்களா? அப்படின்றது சாதாரண மனுஷனுக்கு விளங்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கூற்றாக இருக்க முடியாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்குவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இந்த மாதிரி அந்நிய ஆண்கள்லாம் அவங்கள பார்க்க வர்றாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உனக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்களாம், என்ன அழகான முன்மாதிரி? இந்த மாதிரி ஒரு ஆளோட பேசணும்னா நீ போய் உன்னுடைய சகோதரன் சகோதரிகளுடைய பிள்ளைகள்கிட்ட பால் குடிக்க சொன்னீங்கன்னா நீ தனியா பேசிக்கலாமே. அபுதாபுல வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரவனுடைய மனைவிமார்கள் எப்படி இப்படி சொல்லி இருப்பார்கள்? இது அவங்க மேல சொல்லப்பட்ட அவதூறு இல்லையா? இதை பார்த்து ஒரு ஆளு கொதிக்க வேணாமா? அப்ப இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒருவர் கரெக்டாக ஏற்றிருந்தால் கரெக்டான பதில் கொடுக்க முடியும். நாங்க அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னதை தவிர வேற எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு முரணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி எங்களுக்கு கிடைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொல்லியிருந்தாலும் சரி, இமாம்கள் சொல்லியிருந்தாலும் சரி, மதுஹப் இமாம்கள் என்ற பேர்ல 4 மதுஹப்னு எழுதி வச்சிருக்கீங்களா, அந்த இமாம்கள் சொல்லியிருந்தாலும் சரி, இந்த தப்சீர் என்ற நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, என்னத்தை சொல்லியிருந்தாலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இதை தவிர இதுக்கு கீழே யாரை நாங்கள் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நீங்க உறுதியா நின்று பாருங்க, உங்களுடைய நிலைப்பாடு கரெக்டாக இருக்கும். அது 1008 கொண்டு வருவோம். அல் பாரி சொல்கின்றார், அல் சுயூத்தி சொல்லியுள்ளார், அல் கத்தாலி சொல்லியுள்ளார், என்னத்தையா சொல்லுவான்? அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரியா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அதை சொல்லு, அல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க அதை சொல்லு, அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் என்று நாம இந்த நிலைப்பாடுல கரெக்டாக இருந்ததுனால தான் ஒன்னு விட்டாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னோடையும் அதோட அவர்களுடைய அந்த இது மையத்தாகிவிட்டது. இதனால தான் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஓடுகின்றார்கள். இது இந்த ஜமாத்தினுடைய வெயிட்டோ, இது இவர்களுடைய இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய வெயிட்டுன்னா யாரும் நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் அவர்கள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள். காரணம் என்ன? இந்த ஜமாத் இந்த கொள்கையிலிருந்து பிறண்டுச்சுன்னு வைங்க, நம்மளும் அடுத்தாத மாதிரி ஓட வேண்டியதுதான். அதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கும். எனவே இந்த கொள்கை சரியான கொள்கை, இதை ஏற்று இதை பின்பற்றி இதையே முழுமையாக வாழ்நாளில் கடைபிடித்து மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு பாதிரியாரை நாம் இதே போன்ற ஒரு விவாதத்திற்காக சந்திக்க போனது,
அந்த பாதிரியார் சொன்ன விஷயம் அவர் தவறாக விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்லி காட்டுகின்றேன். அதாவது அந்த பாதிரியார்கிட்ட நம்ம விவாதம் நடத்திக்கலாம், கேள்விகள் கேட்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு தேதியை கொடுத்து இந்த தேதியில நான் வர்றேன், தலைமையத்திலேயே வச்சு அந்த விவாதத்தை நடத்தலாம்னு சொல்லி 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு டேட்டு தர்றாரு. அப்ப அவர் பேசுறாரு, நான் உங்களுடைய ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகள்லாம் நான் பாக்குறேன், ரொம்ப சிறப்பான முறையில அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கும்னு போட்டு பிஜே பதில் சொல்றாரு, அப்படி ரொம்ப டாப்பா இருக்கு பதில்கள்லாம், எப்படிப்பட்ட கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிடுறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பிஜே கிறிஸ்துவரா மாறி கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்ணாருன்னா எவ்வளவு நல்லா கிறிஸ்துவம் வளரும் அப்படி சொல்றாருங்க அவரு. அப்படி ஒரு பிஜே கிடைக்காமல் போய்விட்டாரே என்று நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. நம்ம மனசை நினைச்சுக்கிட்டோம், பிஜே கிறிஸ்துவரா இருந்தாருன்னா அவர் இப்படி உன்னத பாட்டு விளக்கம் சொல்ல முடியுமா? அவர் இந்த மாதிரியான அசிங்கங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? பிஜேன்றதுக்காக வெற்றி கிடையாது, அதற்காக தான் சொல்றோம், திரும்பவும் பதிவு பண்றோம். பிஜே அந்த கிறிஸ்துவ தரப்புல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னு வைங்க, இங்க உள்ள டிஎன்டிஜி அறிஞர்கள் அந்த கிறிஸ்துவ தரப்புல போய் உட்கார்ந்து அதுக்கு ஆதரவா பேசினாங்கன்னு வைங்க, இதுக்கெல்லாம் போய் விளக்கம் சொல்ல முடியுமா? இதே மாதிரி ஓட்ட 2 நாள்ல ஒரே நாள்ல ஓடிட வேண்டியதுதான், எத்தனை நாள்ல தான் அடி வாங்கி தாங்குறது அப்படின்ற நிலைதான் இருக்கும். அப்ப அவர் தவறா விளங்குறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஆளை விவாதத்தை கூப்பிட்டோம், கரெக்டா அடுத்த நாள் வர்றதுக்கு தயாரா இருந்த நிலையில முந்தின நாள் போன போட்டு நீங்க என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. என்ன ஏங்க ஃபாதர் ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க இப்படி கூப்பிட்டு அதை அப்படியே கவரேஜ் பண்ணி நான் உளறதையெல்லாம் அப்படியே நீங்க மக்கள் மத்தியில பரப்பி விட்டுருவீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஓடிட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகின்றது என்றால், இந்த கொள்கை சரியான கொள்கையாக இருப்பதனாலதான் இப்படி நம்ம நிக்க முடிகின்றது. அப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு இதை தம்முடைய வாழ்நாளில் நம்ம ஃபாலோ பண்ணால்தான் நம்மளுக்கு மறுமையில மகத்தான வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட மகத்தான வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாய்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah